தமிழகத்தில் மீண்டும் இடைத்தேர்தலா? பொன்முடி வகித்து வந்த எம்எல்ஏ பதவி காலாவதி ஆகிவிட்டதால் அவர் வகித்து வந்த திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் இடைத்தேர்தல் வரும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. தற்போது பொன்முடி வகித்து வந்த அனைத்து பதவிகளும் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டுள்ளது. கூடிய விரைவில் அவர் சிறைக்கு செல்லப் போகிறார். அடுத்து என்னதான் நடக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். பொன்முடி வகித்து வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி திமுகவில் ஆல்ரெடி அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பன் என்பவருக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தார் அமைச்சர் பொன்முடி. திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் பொன்முடி. தற்போது அந்த தொகுதியிலிருந்து எம்எல்ஏ பதவியையும் இழக்கிறார். எம்எல்ஏ பதவியை இழந்ததால் திருக்கோயிலூரில் மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வர வாய்ப்பிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. தற்போது திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதி காலியான தொகுதியாக தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொன்முடி அவர்கள் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டாலேயே அவர் வகித்து வரக்கூடிய அனைத்து பதவிகளும் அவருக்கு காலியாகிவிடும். அதன் அடிப்படையில் அவரின் அனைத்து பதவிகளும் தற்போது பறிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அவர் அந்த பதவிகளை பெற முடியுமா என்றால் தேர்தலில் நின்று மீண்டும் வெற்றி பெற்றால் மட்டுமே அந்த பதவியை மீண்டும் அவரால் பெற முடியும். ஆனால் 2 ஆண்டுகள் வரை ஒருவருக்கு சிறை தண்டனை கிடைத்துவிட்டால் மீண்டும் அவர் தேர்தலில் நிற்க 6 ஆண்டுகள் வரை அவருக்கு தடை விதிக்கப்படும். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் அவரால் 6 வருடங்கள் வரை தேர்தலில் நிற்க முடியாது. அதனால் அவருக்கு 30 நாட்கள் வரை சென்னை உயர்நீதிமன்றம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 30 நாட்களுக்குள்ளாகவே டெல்லி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்குவதற்கோ இல்லை தங்கள் கருத்துக்களை கூறுவதற்கோ இல்லை தண்டனைகளை குறைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்பதற்காகவே 30 நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 30 நாட்களுக்குள் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வருகிறதோ அந்த தீர்ப்பு தான் பொன்முடிக்கு இறுதி தீர்ப்பாக அமையும். அப்படி ஒருவேளை இதே தீர்ப்பு 3 ஆண்டுகள் பொன்முடிக்கும் அவரது மனைவிக்கும் உயர்நீதிமன்றம் கூறிய தீர்ப்பையே அப்படியே உச்சநீதிமன்றமும் கூறிவிட்டால் அமைச்சர் பொன்முடியோட ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையே முடிந்துவிடும். பொன்முடி வழக்கில் விரைவில் மேல்முறையீடு செய்யப்படும் என திமுகவின் மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ அவர்கள் கூறியிருக்கிறார். பொன்முடி வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் விரைவில் மேல்முறையீடு செய்வோம். மேல்முறையீட்டு மனுவில் பொன்முடி விடுதலை செய்யப்படுவார் என்று உறுதியாக நம்புகிறோம் எனவும் அவர் கூறியிருக்கிறார். பொன்முடியை இவ்வாறு இந்த தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதற்காக திமுக வழக்கறிஞர்கள் கடும் வேலைகளை செய்து வருகின்றனர். இவ்வாறு அந்த 30 நாட்களுக்குள் என்ன தீர்ப்பு வருகிறதோ அதன் வரை தேர்தல் ஆணையம் எந்த ஒரு முடிவும் இப்போது எடுக்காது என கூறப்படுகிறது. அப்படி 30 நாட்களுக்கு பிறகு அமைச்சர் பொன்முடிக்கு என்ன தீர்ப்பு வருகிறதோ அந்த தண்டனை உறுதி செய்யப்பட்ட பின்பு மீண்டும் தமிழகத்தில் இடைத்தேர்தல் வரும் என பேசப்பட்டு வருகிறது. திருக்கோயிலூர் தொகுதிகளில் மீண்டும் அனைவராலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான தேர்தல் நடைபெறும். ஏனெனில் 2.5 ஆண்டுகள் இன்னும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் 2.5 ஆண்டுகளாக அந்த தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேவை. அதனால் மீண்டும் தமிழகத்திற்கு இடைத்தேர்தல் வரும் என அனைவராலும் பேசப்பட்டு வருகிறது. இந்தியா முழுவதுமே தற்போது இன்னும் 6 மாதங்களுக்குள் நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. அதற்குள்ளாகவே இந்த சட்டமன்ற தேர்தலை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் என அரசியல் வட்டாரங்களில் பல நபர்கள் பேசி வருகின்றனர். பொன்முடிக்கு கூடிய விரைவில் தண்டனை கிடைத்தவுடன் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகிவிடும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் உடனுக்குடன் நிகழக்கூடிய நியூஸ் அப்டேட்டுகளை பெற மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.